ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ. இந்த வீடியோ ஆங்கிள் பற்றி போடாது, ஆங்கிளோட இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் ஆங்கிளை யூஸ் பண்ணி எப்படி ட்ரெண்ட் பார்க்குறது, எப்படி அதை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சிம்பிளாக ஒரு இன்ட்ரடக்ஷன். இப்போது நம்ம வந்து இப்போ நிஃப்டி ஆப்ஷன் என்ன ஆப்ஷன்னா 24,400 புட்டுக்கு ஒரு ஆங்கிள் போட்டு வச்சுருக்கேன். ஒரு டாப்லேருந்து இம்பார்ட்டன்ட் டாப்லேருந்து பாட்டம்லேருந்து இந்த ஆங்கிள்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ பாட்டத்துலேருந்து இது எப்படின்னா, இந்த க்ரீன் லைன் இருக்குது பார்த்தீங்களா, 45 இது 45 டிகிரி ஆங்கிள். இது 45 டிகிரி ஆங்கிள் தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. நான் இதை வந்து ஏர் ஃபேன் கண்ட்ரோல்னு சொல்லி என் பேரில் வந்து ஒரு டூல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா கான் ஃபேனில் வந்து உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து சாஃப்ட்வேரில் வந்து அவங்க வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. அதை அவங்களுக்கு கொடுக்கல, நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நான் நமக்கு ஒரு டூலை வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். நான் எனக்கு என்னோடய ஓன் பர்பஸ்க்காக நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இதை சப்ஸ்கிரிப்ஷன்ஸுக்கும் யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்குறேன். அப்போ இந்த டூல் வந்து இந்த ஃபேன் இந்த ஆங்கிள் வந்து எப்படி இம்பார்ட்டன்ட், ட்ரேடிங் எப்படி பார்க்குறது, இதை பயன்படுத்தி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பாருங்கள், டாப்பில் வந்து இது போட்டிருக்கேன். இதில் இது 45 டிகிரி ஆங்கிள், இது 45 டிகிரி ஆங்கிள் தான் அப்படின்னு எப்படி செக் பண்ணுறது? அப்போ 45 டிகிரி ஆங்கிள்னால் எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக இருக்கணும். எக்ஸும் ஒய் ஈக்குவலாக இருக்கணும்னா இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இது மெஷர் பண்ணி பாருங்கள். அதாவது எக்ஸ் பாரும் ஒய் பாரும் ஈக்குவலாக இருக்கணும். இருக்கா? சரிதா? இங்கே டச் ஆகிற இடத்துல பாருங்கள், அந்த 45 டிகிரி டச் ஆகிற இடத்துல 178க்கு 178. இப்போ இது வந்து நமக்கு ரீச் கரெக்டாக இருக்கா? இந்த ரீச் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்னதுங்க, இது வந்து 45 டிகிரி ஆங்கிள். இந்த கர்சர் தெரிய மாட்டேங்குது, அதுக்காக செக் பண்ணேன். கர்சரை வந்து நம்ம வீடியோவில் வந்து பண்ணும்போது இந்த கர்சர் நம்ம பண்ணுறது வந்து டிஸ்பிளே ஆக மாட்டேங்குது. இதில் தெரியுதான்னு பார்ப்போம். இந்த இடம் நம்ம பேசிடுறோம், பட் எந்த இடம்னே தெரிய மாட்டேங்குது கடைசியில். அப்போ இந்த பிளேஸ்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 45 டிகிரி ஆங்கிள் வந்து டச் ஆகுது, அதை காட்டினேன் உங்களுக்கு. அப்போ இந்த ஆங்கிள் டச் ஆகிட்டா நெக்ஸ்ட் எங்கே இருங்க, இந்த ஆங்கிள் டச் ஆகிட்டா இதுக்கு மேலே ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டு. எதில் அப் ட்ரெண்டு? ஒன்றும் பியரிஸ் ட்ரெண்டு தான், பியரிஸில் அப் ட்ரெண்டு. அதாவது இதுக்கு கீழே வந்து ட்ரெண்டு வந்து நமக்கு டவுன் ட்ரெண்டு தெரியும், இந்த டவுன் ட்ரெண்டில் அப் ட்ரெண்டு. அப்போ அங்கேருந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்லேருந்து திரும்புது. அது மேக்ஸிமம் நிறைய இடங்களில் பாட்டம் மோஸ்ட் பிளேஸ்லேயே காட்டிடும். இதுக்கு இங்கிட்டு உள்ளது, அதாவது இது வந்து ஒரு பாருக்கு ஒரு பாயிண்ட்டு. அடுத்து வந்து நான் முக்கியமான இது மட்டும் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வருங்க, இப்போ இது வந்து என்னது 252 இந்த டூல் தான். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு பாயிண்ட்டு, அதை பிரேக் பண்ணால் கீழே வந்து ஒரு நாளைக்கு 2 பாயிண்ட்டு, அப்படியே டபுள். ஒரு நாளைக்கு 2 பாயிண்ட், அதையும் பிரேக் பண்ணால் ஒரு நாளைக்கு 4 பாயிண்ட். அப்போ கீழே பிரேக் பண்ண மார்க்கெட் வந்து ஏன் ஃபாஸ்ட்டாக கீழே விழுவுங்கிறதுக்கான ரீசன் உங்களுக்கு புரியும். மேலே இப்போ ஒரு நாளைக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் போயிட்டாவே இது வந்து 8 நாளைக்கு 7 பாயிண்ட் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 0.875 பாயிண்ட்ஸ் வரும். இது வந்து 4 நாளைக்கு 3 பாயிண்ட், 3/4 பாயிண்ட், ஒரு நாளைக்கு 3/4 பாயிண்ட், சிம்பிளாக வச்சுங்களேன், ஒரு நாளைக்கு 3/4 பாயிண்ட். அப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எதுனா 4 இடம் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இடையில இருக்கலாம் இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸ். இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம கவர் பண்ணிட்டு போயிடுவோம். இன்டர்மீடியட் பாயிண்ட் சப்ஜெக்ட் வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து 1 பிரேக் பண்ணால் இவங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 4 மட்டும் ஆட் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு 3/4 பாயிண்ட்டு, முக்கால் பாயிண்ட்டு, அப்புறம் அரை பாயிண்ட்டு, அப்புறம் 1/4 பாயிண்ட்டு. இதை ரிமூவ் பண்ணிடலாம். 1/4 பாயிண்ட்டு காலைக்கு பண்ணால் 8 நாளைக்கு ஒரு பாயிண்ட். 8 நாளைக்கு ஒரு பாயிண்ட்டுங்கிறது 0.125, அதாவது 12%. அப்போ இந்த 4 பாயிண்ட் மட்டும் இம்பார்ட்டனாக பாருங்கள், ஒரு 4 பார் தான் இருக்குது. இந்த 4 பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மற்றெல்லாம் இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸ். இந்த இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸு, பட் புரிதலுக்காக இதை வந்து வாட்ச் பண்ணிக்கிங்க. இப்போ
மார்க்கெட் வந்து என்னது, இந்த வந்து ஒரு நாளைக்கு 2 பாயிண்ட்லேருந்து ஒரு நாளைக்கு 1 பாயிண்ட்டுக்குள்ளே வந்தோடனே இது ட்ரெண்ட் வந்து டவுன் சைடில் வந்த மார்க்கெட்டு அப் சைடில் மாறுது. பீரேஸில் அப் ட்ரெண்டு, அப் ட்ரெண்ட் இல்லை பீரேஸில் அப் ட்ரெண்டு. அப்போ பீரேஸில் அப் ட்ரெண்ட்னா இப்போ இது கிளியராக இருக்கிறது இங்கே நான் இந்த ஆங்கிள்ஸ் போடணும். பட் நான் போட்டு வச்சுருக்கேன், இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அடுத்த உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இதில் இருந்து ஒரு நாளைக்கு 3/4 பாயிண்ட்டுக்கு போகுது. அங்கேருந்து மார்க்கெட் 3/4 பாயிண்ட்லேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி ஒரு நாளைக்கு 8 நாளைக்கு 7 பாயிண்ட்டுக்கு வரும். இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு திருப்பி அப் ட்ரெண்ட் ஆகிருக்கும் பட்சத்தில் பீரேஸில் அப் ட்ரெண்டு. இது வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரில் நம்ம ட்ரெண்ட் பார்ப்போம் இல்லைங்களா, நம்ம ஏற்கனவே ஒரு இந்த ஸ்விங் ட்ரேடிங் இண்டிகேட்டர்லாம் வச்சுருக்கேன் நான். அந்த ஸ்ட்ரக்சர் இண்டிகேட்டர் இது எப்படி நீங்கள் பார்த்தாலும் இந்த ட்ரெண்டை அதில் காட்டவே காட்டாது. பாட்டம் மோஸ்ட் டாப் மோஸ்ட் ட்ரெண்டை இதில் மட்டும் தான் பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், இங்கே நம்ம பையிங் மிஸ் பண்ணால் இங்கே எடுக்கலாம். அப்போ எப்போல்லாம் இது இந்த லைனுக்கு மேலே மார்க்கெட் நிற்கிதோ அடுத்த லைனை நோக்கி மார்க்கெட்டு ட்ராவல் ஆகும். அது மட்டும் கிடையாது, எங்கே லிக்விடிட்டி கூடும் எங்கே குறையும். இங்கே பாருங்கள், இங்கே ஒன்றுமே இல்லை லிக்விடிட்டி. என்ன காரணம்னா இங்கே கேப் ரொம்ப கம்மி. இங்கே போக கேப் கூடுது. கேப் கூடுதுன்னா மார்க்கெட் ஹைட்டு கூட போகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல இருந்து இங்கே வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல், அதை இந்த பிளேஸுக்கு வெவ்வேறு பிளேஸ்லேருந்து ஆங்கிள்ஸ், இம்பார்ட்டன்ட் பிளேஸ்லேருந்து ஆங்கிள் போடுறப்போ ஒவ்வொரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். நான் டைம் பீரியடோட சேர்ந்து பார்ப்பேன். டைம் பீரியட் உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, அப்போ எந்த டைம் பீரியட் இம்பார்ட்டனோ அந்த டைம் பீரியடில் தான் இது வந்து டச் ஆகும். அதனால் உங்களுக்கு டைம் பீரியட் தெரியலனாலும் இது ப்ராப்ளம் இல்லை. இந்த லைனை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே மார்க்கெட்டை வந்து ட்ரெண்டை வந்து அனலைஸ் பண்ணி ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அங்கே வந்து மார்க்கெட்டை நம்ம ட்ரேட் பண்ணிடலாம். இப்போ அங்கேருந்து மார்க்கெட் வந்து 2 நாளைக்கு 1 பாயிண்ட், அப்போ அரை பாயிண்ட், ஒரு நாளைக்கு அரை பாயிண்ட், ஒரு பாருக்கு அரை பாயிண்ட். அப்போ அரை பாயிண்ட் வந்து இங்கே வந்து இங்கேருந்து மார்க்கெட்டை இங்கே போய் செட்டில் ஆகி இங்கே பிரேக் ஆகலை, அதாவது இங்கே வந்து செட்டில் ஆகலை, நிற்கலை, தாண்டுதுன்னா என்ன போகுது, நெக்ஸ்ட்டுக்கு போகுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டுக்கு போய் அப்படியே போய் என்னது, ஒரு நாளைக்கு அரை பாயிண்ட்டுங்கிறது அடுத்த பாயிண்ட் என்ன, ஒரு நாளைக்கு 1/4 பாயிண்ட்டு, 8 நாளைக்கு 1 பாயிண்ட்டு, 8 நாளைக்கு 1 பாயிண்ட்டு பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து 16 நாளைக்கு 1 பாயிண்ட்டை பிரேக் பண்ணி என்ன ஆயிரும், இந்த ஹரிசாண்டலுக்கு வந்துடும், டாப் மோஸ்ட்டுக்கு வந்துடும். அதுதான் இங்கே நடந்திருக்கு. அப்போ திருப்பி மார்க்கெட்டை இதுக்குள்ளே திருப்பி எப்போல்லாம் இதுக்குள்ளே வருது பாருங்கள். இப்போ வந்து ஒரு நாளைக்கு 8 பாயிண்ட்டை பிரேக் பண்ணி ஒரு நாளைக்கு 8 நாளைக்கு 1 பாயிண்ட்டை பிரேக் பண்ணி 4 நாளைக்கு 1 பாயிண்ட்டுக்குள்ளே பிரேக் பண்ண வருது. அப்படின்னா இது குவார்ட்டர் பாயிண்ட்டு, அதாவது குவார்ட்ரு பாயிண்ட்டு. இதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னா மார்க்கெட் இந்த இடத்துல இதுதான் விட்டு, இந்த இடத்துல இதுதான் விட்டு. எனக்கு கர்சர் தெரியலன்னா அதுக்காக தான் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ இங்கே மார்க்கெட் என்ட்ரி ஜாஸ்தியாக பாருங்கள், அந்த சேனலுக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. ஆனால் விட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டு ட்ரேட் ஆனது. இன்றைக்கினா இப்போ 15ஆம் தேதி ட்ரேட் ஆனது. இதுக்கு மேலே ட்ரேட் ஆகலை. அப்போ இது வந்து மேலே ஒரு டாப்லேருந்து பார்த்தாச்சு. அப்போ பாட்டத்துலேருந்து இதே மாதிரி பாட்டத்துலேருந்து பார்க்கணும். இப்போ எப்படி டாப்லேருந்து 45 டிகிரிக்கு மேலே வந்து அப் ட்ரெண்டோ, பாட்டத்துலேயும் 45 டிகிரிக்கு மேலே தான் அப் ட்ரெண்டு, 45 டிகிரி கீழே டவுன் ட்ரெண்டு. அங்கே க்ரீப்பிங் மார்க்கெட்டு 45 டிகிரிக்கு கீழே தான் இருக்கும். இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் வரலாம். இருந்தாலும் லைனை கிளியராக பார்த்தா ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ப்ராக்டிஸ் பண்ண டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போயிடும். இப்போ ஆன் பண்ணுறேன். நான் ஏற்கனவே போட்டு வச்சிட்டேன். இப்போ 2 இடத்துலேருந்து அது இம்பார்ட்டன்ட் பாட்டம் 2 இடத்துல கிரியேட்னால 2 இடத்துலேருந்து போட்டு வச்சேன். இப்போ இதோட டாப் மோஸ்ட் பாயிண்ட்டையும் சேர்த்துக்கணும். அப்போ இதில் மேக்ஸிமம் டாப் பாயிண்ட்ஸ் எல்லாமே பாட்டத்தை கிரியேட் பண்ணும், பாட்டம் பாயிண்ட்ஸ் எல்லாமே டாப்பை கிரியேட் பண்ணும். அப்போ எதை நோக்கி மார்க்கெட் போகும் அப்படின்னா இதுலேயும் பாருங்கள், ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி எப்படி செக் பண்ணுறது, இதுதான் 45 டிகிரி லைன், இந்த லைன், இந்த க்ரீன் லைன். இப்போ 45 டிகிரி கீழே தான் மார்க்கெட் இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் எவ்வளோ இருக்குது பாருங்கள், ஒரு நாளைக்கு அரை பாயிண்ட் இருக்கா, 23 பாருக்கு 11 பாயிண்ட் ஒட்டி தான் இந்த பார் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 22 பாருக்கு. அப்போ இது வந்து ஒரு நாளைக்கு அரை பாயிண்ட் ஒட்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ எக்ஸாக்டாக இது வந்து கரெக்டாக ஸ்கேல் பிரகாரம் மேத்தமெட்டிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு டூல் இப்படி தான் எடுக்கணும். ஏன்னா நீங்கள் சோசியல் மீடியாவில்
யூடியூப்ஸ்லையோ சோசியல் மீடியாவில் என்டையர் சோசியல் மீடியாலையும் இந்த ஆங்கிள்ஸை பற்றி வரக்கூடிய வீடியோஸு பெரும்பாலும் தவறாக இருக்குது. இதுதான் ஒரிஜினல். இது எனக்கு தெரிஞ்சனால மேத்தமெட்டிக்கலாக இது இப்படி தான் ஃபிட் ஆகும். இல்லை வேறு மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன்னா அது உங்கள் பிரியம் பார்த்துக்குங்க. பட் இதுதான் ஒரிஜினல். மார்க்கெட் என்ன ஆகணும், ஸ்கேல் ஆங்கிள் யூஸ் பண்ணால் ஸ்கேல் கரெக்டாக இருக்கணும். மேத்தமெட்டிக்ஸ் என்ன, tan 45 டிகிரி அப்படின்னாவே எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 1, எக்ஸும் ஒய்யும் சேமாக இருந்தால் தான் அது tan 45 டிகிரி. சரி, இப்போ நிஃப்டி மாதிரி பெரிய நம்பர் உள்ள ஸ்டாக்ஸுக்கு இது எப்படி ஒரு நாளைக்கு ஒரு பாயிண்ட் ஒர்க் அவுட் ஆகும்னா அங்கே ஸ்கேல் மாறும். அங்கே ஸ்கேல் மாறும். குருடு கோல்டு இந்த மாதிரிக்கு ஸ்கேல் மாறும். அது ஸ்கேல் வச்சு இந்த 45 டிகிரி நம்ம எடுக்கணும். அது வேறு சப்ஜெக்ட்டு, அது இந்த வீடியோக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ இந்த 45 டிகிரி கீழே மார்க்கெட் வீக்கு. இப்போ மார்க்கெட் வீக்குனா என்னது, கிரீப் ஆகுது. இப்போ பாருங்கள், சேம் அதே தான். இப்போ ஒன்றா இங்கே இந்த இதுக்கு ஒன்றா பார்ப்போம். கிளிக் பண்ணேன், லோட் ஆகுது. இந்த இடத்துல அதாவது கஷ்டம் தெரியுதான் தெரியல, அதனால் இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு கஷ்டம் நிறைய இடங்களில் தெரிய மாட்டேங்குது. அது என்ன ஆப்ஷன்ஸ் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருவோம்னு தெரியல. அது கொஞ்சம் செக் பண்ணணும். இதில் பாருங்கள், இதில் 1 in 1. அப்போ 45 டிகிரிக்கு கீழே இந்த 7/3/4 பாயிண்ட், அதே தான் 3/4 பாயிண்ட், 7/4 பாயிண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயுமே மெயின் பாயிண்ட் ஆன் பண்ணிக்கலாம். அதாவது என்ன ஆஃபு, இந்த போத் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறதுலாம் என்னோட இதுக்காக பண்ணது. இதில் ஆன் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம எல்லாம் ஆஃபில் இருந்தால் ஆஃபு, மற்றதெல்லாம் ஆன் அர்த்தம். 3/4 ஆஃபு, குவார்ட்டர் ஆனில் இருக்குது, 1/8 ஆனில் இருக்குது, 1/8 ஆனில் இருக்குது, எல்லாமே ஆனில் இருக்குது. அப்போ இந்த 4 இது மட்டும் ஆனில் இருக்குது. இப்போ 4 ஆனில் இருக்குன்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட் என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு 3/4 வருது. 3/4லேருந்து ஆஃபுக்கு டச் ஆகுது. ஆஃபையும் பிரேக் பண்ணால் இந்த கம்மியாக இருக்கிற இடங்களில், அதாவது ட்ரெண்ட் வித்து கம்மியாக இருக்கிற இடங்களில் பொதுவாக ஆங்கிள்ஸ் என்ன ஆகிடும்னா 1/1, அதாவது 1/1 ஆங்கிளை பிரேக் பண்ணோன்னா ஆஃப்க்கு வந்துடும். ஆஃப்லேருந்து அப்படியே 1/4க்கு வந்துடும். இடையில இருக்க இந்த சின்ன இன்டர்மீடியட் ஆங்கிள்ஸ்லாம் பெருசாக இருக்காது. வித்து கூட தான் இன்டர்மீடியட் ஆங்கிளில் இம்பார்ட்டன்ஸ் எடுக்கும். ஏன்னா பக்கமாக ஆங்கிள் இருக்கனால டக்குன்னு ட்ரேட் ஆகிடும். இப்போ இதில் பாருங்கள், நமக்கு என்ன ஆகுதுன்னா 1/8 ஆங்கிள், 1/8 ஆங்கிளை பிரேக் பண்ணோன்னா 1/4. அப்போ 1/8 to 1/4 இடையில ஒரு ஆங்கிள் ஆன் பண்ணியிருக்கேனே, 1/2. அப்புறம் ஆன் பண்ணிடுவோம், பார்த்துருவோம். ஒரு நிமிஷம். லோடாக கொஞ்சம் டைம் ஆகுது. லோட் ஆகிறப்ப இது 3வது டூலில் 1/1, 3/4 ஆஃபு, 1/4 மெயின். ஓகே, அடுத்த டூலில் அங்கேயும் 1/1, 3/4 ஆஃபு, மற்றெல்லாம் ஆஃபில் இருக்குது, குவார்ட்ரு மெயின். ஓகே, அப்போ இதுக்கு 1/8, 1/4 சின்ன ஏதோ ஒன்று ஆனில் இருக்குது, என்னன்னு தெரியலையே.